இந்த வீடியோவில் Laravel ப்ராஜெக்ட் ஒன்றில் வந்து டேபிள் ஒன்று எவ்வாறு கிரியேட் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்பாச்சியை MySQLையும் போய் செம்மில் போய் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செம்மில் போய் ஸ்டார்ட் பண்ணணும். முதல் ப்ராஜெக்ட் டிரெக்டுக்குள்ளே போய் ப்ராஜெக்டை வந்து விசுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் மூலமாக நாங்கள் வந்து டேபிளை வந்து கிரியேட் பண்ணலாம். விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணின பிறகு கிரெட்ன்ற பேரில் தான் வந்து இதுண்ட Laravel ப்ராஜெக்டுன்ற டேட்டாபேஸ் வந்து இருக்குது. கமாண்ட் சிஎம்டி மூலமாக வந்து நாங்கள் ஒரு டேபிள் ஒன்றை க்ரியேட் பண்ணலாம். நாங்கள் சிஎம்டியை அந்த ப்ராஜெக்ட் டிரெக்டிவ்க்குள்ளே போயிட்டு சிஎம்டியை அண்டு டைப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு சிஎம்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுதான் வந்து அடுத்த வந்து Laravel ப்ராஜெக்டுக்குரிய ப்ராஜெக்டில் வந்து டேபிள் ஒன்றை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் கமாண்ட் PHP artisan மேக் கோலன் போட்டு மைக்ரியேஷன் கிரியேட் அண்டர்ஸ்கோர் போட்டு அங்கே டேபிள் நேமோட சேர்த்துட்டு பிறகு அண்டர்ஸ்கோர் டேபிள். இதுதான் வந்து Laravel ப்ராஜெக்டில் வந்து ஒரு டேபிள் ஒன்றை க்ரியேட் பண்ணுறதற்கான கமாண்ட். PHP artisan மேக் கோலன் போட்டு மைக்ரியேஷன் அங்கால வந்து இடைவெளி விட்டுட்டு கிரியேட் அண்டர்ஸ்கோர் போட்டு டேபிள்ன்ற நேம் டேபிள்ன்ற நேம் வந்து மெடிசின்ஸ் அண்டர்ஸ்கோர் மெடிசின் அண்டர்ஸ்கோர் போட்டு டேபிள் என்று கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் என்ற பேரில் வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். இதான் வந்து Laravel ப்ராஜெக்ட் ஒன்றில் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுவதற்கான முறை. மேலும் Laravel ப்ராஜெக்டில் உள்ள தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.